தொழுகைக்கு பாத்திரரான நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஞாயிற்றுக்கிழமைகளிலே கர்த்தருடைய நாளிலே போக வேண்டும், தொழுகை செய்ய வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று நம் ஒவ்வொருவருக்கும் பிரியம் உண்டு. பலருக்கு பல கேள்விகள், சிலர் அதிலே தெளிவாக இருக்கிறார்கள். அதனாலதான் இந்த வாரம் இதை குறித்து எடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் இதையே சிந்தித்து கொண்டே இருந்தேன். 1 மணி நேரம் போதுமா என்பது தெரியவில்லை. ஆனாலும் குறிப்பிட்ட சில குறிப்புகளை மாத்திரம் உங்கள் முன்னதாக நான் அதை வைக்க முன் விளைந்திருக்கிறேன். சில வசனங்களை வாசித்து செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள், நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 238வது பக்கம். 238வது பக்கம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். அது எல்லாருக்கும் புரிய வேண்டும் என்பதனாலே நானே அதை வாசிக்கிறேன். 14ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் வசனத்திலிருந்து 20 வரைக்கும். 1 Corinthians chapter 12 from verse 14 till 20. சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்ல என்றால், அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ? காதானது நான் கண்ணாய் இராதபடினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால், அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவை எல்லாம் ஒரே அவயவமாயிருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. அவயவங்கள் அப்படின்னா பார்ட்ஸ், ஒவ்வொரு உறுப்புகள், சின்ன சின்ன உறுப்புகள் அவயவங்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் தொழுகைக்கு செல்ல வேண்டும்? ஏன் தொழுகைக்கு செல்ல வேண்டும்? சிலருக்கு கவுண்ட் ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த வருஷத்துல 52 வாரத்துல நான் 52 வாரமும் போயிட்டேன் அப்படிங்கிறது சிலருக்கு முக்கியமா இருக்கும். 1 வாரம் நான் மிஸ் பண்ணல, 2 வாரம் மிஸ் பண்ணல, 3 வாரம் மிஸ் பண்ணல, எல்லா வாரமும் நான் போகணும் அப்படிங்கிறது சிலருக்கு ஒரு தீர்மானமாக இருக்கும். சிலருக்கு என்ன அப்படின்னா, போகலைன்னா போன் அடிச்சு கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால போய் தலையாவது காட்டிட்டு ஊழியக்காரர் நம்மளை பார்த்த உடனே கிளம்பி போயிடுவாங்க. அது நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு. இப்போ நம்முடைய செய்தி அநேக இடங்களிலே வெளியே போவதனாலே நான் குறிப்பிட்டு பேசுவதல்ல, பொதுவாக நான் அதை பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ எல்லா இடங்களிலும் இருக்கிற காரணங்களை இந்த இடத்துல நான் உங்கள் முன் வைக்கிறேன். பலருக்கு நம்முடைய ஊழியக்காரர் நம்மை பார்த்து விட வேண்டும், ஏன்னா அவர் போன் அடிக்க கூடாது. அப்ப அவர் கண்ணில் பட்ட உடனே அப்படியே சத்தம் இல்லாம இந்த பாம்பு கிடைச்ச கேப்ல ஓடி இருப்பாரு. அந்த மாதிரி எப்போ போவாங்க எப்போ இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அப்படியே நகர்ந்து போயிடுவாங்க. சிலருக்கு என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்க முடியல, என்னாவது நோயின்னு யாராவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்ம போனோம்னா கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்துட்டு கிளம்பி வரலாம், 2 மணி நேரம் நமக்கு டைம் பாஸ் ஆகும் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உட்கார முடியல. மற்ற நாள் என்ன, ஆஃபீஸுக்கு போகலாம், டீ கடைக்கு போகலாம், வேலைக்கு போகலாம், எதையாவது பண்ணலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அடைச்சிட்டாங்க. டிவியையும் காலையில் போட முடியாது. அதனால அப்படியே போய் சத்தம் இல்லாமல் போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் வரலாம் அப்படின்னு சிலருக்கு. சிலருக்கு என்னன்னா, போகலைன்னா மனசு சரி இருக்காது. நான் இந்த வாரம் போகலை, பார்த்துக்கிட்டேங்க, எனக்கு மனசே சரியில்லை, இந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகளில் தவறாம தொழுகைக்கு வர்ற ஜனங்கள் உண்டு. எதுக்காகனா மனசு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக தான். சிலருக்கு என்ன அப்படின்னா,
போகல அப்படின்னா வாழ்க்கையில என்ன வந்துடும்? சாபம் வந்துடும். போகலைன்னா கஷ்டம் வந்துடும். போகல அப்படின்னா நமக்கு ஏதாவது ஆண்டவர் வந்து எதையாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துருவாரு. நான் இந்த வாரம் போகல, அதனாலதான் எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற எண்ணங்கள் சிலருக்கு உண்டு. சிலருக்கு என்ன அப்படின்னா, அங்க போனா ஒரே இடத்துல எல்லாரையும் பார்த்துடலாம், ஒரே இடத்துல அத்தனை பேரையும் பார்த்துடலாம். வீட்டில் போய் சந்து சந்தா ஒவ்வொருத்தரையா பார்க்க வேண்டாம். அங்க போனோம்னா சிலர் பத்திரிக்கையெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. பத்திரிக்கை எடுத்துட்டு சபை வளாகத்துல அங்கேயே வச்சு எல்லாரையும் கொடுத்துருவாங்க. ஏன்னா தனித்தனியா நீங்க ஆட்டோ பிடிச்சி ஒவ்வொரு வீட்டுக்கா மேலே இறங்கி கீழே இறங்கி போக வேண்டாம்னு சொல்லி பத்திரிகையை கொடுத்துட்டு போறதுக்காக எல்லாவரையும் பார்ப்பதற்கு இது ஒரு இடமாக அவர்கள் நினைப்பது உண்டு. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நம்முடைய செய்தி பல இடங்களிலே போவதனாலே இது நான் சொல்கிற காரணங்கள் நம்முடைய கன்னியாகுளம் கிறிஸ்துவின் சபைக்கு மாத்திரமல்ல, அது பொதுவாக உள்ள பொருள்களை வைத்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சிலருக்கு பாட்டு கேட்கறதுக்காக வருவாங்க. பாட்டு சூப்பரா இருக்கு, பாட்டு கேட்டா நமக்கு நல்ல சுகமா இருக்கும், பாட்டு கேட்கறதுக்காக வர்றது உண்டு. சிலர் செய்தி கேட்பதற்காக வருவது உண்டு. இந்த செய்தி ஒரு பேசுறாரு, நம்ம கேட்கலாம். அதுல சிலர் பந்தியில கலந்துக்கிறதுக்காக வருவாங்க. கர்த்தருடைய பந்தியில கலந்துக்கிறதுக்காக வந்துட்டு போகக்கூடிய ஜனம் உண்டு. இப்படி ஏகப்பட்ட காரணங்கள். நான் 9 காரணங்களை மாத்திரம் எழுதியிருக்கிறேன். ஆனால் எதற்கு நாம் தொழுகைக்கு போகிறோம்? ஏன் நாம் தொழுகைக்கு போகிறோம்? பாட்டு கேட்கவா, செய்தி கேட்கவா, பந்தியில கலந்துக்கவா, வீட்டுல சும்மா இல்லாம போயிட்டு வரலான்றதுக்காகவா, மனசு சரியில்லைங்கிறதுக்காகவா, போகலைன்னா ஆண்டவர் நம்மளை கண்ணை குத்திடுவாரு, வாழ்க்கையில பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுக்காகவா, இல்ல நம்மளை போன் அடிச்சு கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காகவா, இல்ல நான் கரெக்டா போயிடணும் அப்படிங்கிறதுக்காகவா, எதற்காக நம்ம போகிறோம்? ஏன்? why are we worshiping God? ஏன் நாம் தேவனை தொழுது கொள்கிறோம்? 1 கொரிந்தியர் 12:27 வாசியுங்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் தனித்தனியே நாம் அவயவங்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு சின்ன சின்ன உறுப்புகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரம் என்பது முழுமையான ஒரு பாத்திரமாய் இருக்கிறது. அதிலே எவருமே தலையா இருக்க முடியாது. ஒருவரும் கிறிஸ்துவின் சரீரத்திற்கு தலை அல்ல. சரீரத்திலே நாம் ஒவ்வொரு பாகங்களாக இருக்கிறோம். உலகத்திலே உள்ள எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் ஏதோ ஒரு பாகம்தான். அவனுக்கு கிறிஸ்துவின் சபையை குறித்து எந்த முடிவும் எடுப்பதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. எந்த முடிவும் எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை. பிகாஸ் he is just a small part in the body. சரீரத்திலே ஒரு சிறிய ஒரு அவயவமாக இருக்கிறதுனாலே தீர்மானம் எடுப்பதற்கு எந்த அதிகாரமும் எவனுக்கும் கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவரே அதிகாரமாயிருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு சின்ன அவயவம், அந்த சரீரத்திலே ஒரு அவயவமாயிருக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் கனிகளை கொடுப்பீர்கள், நிலைத்தராவிட்டால் கனிகள் கொடுக்க மாட்டீர்கள் என்கிறாரு. 15:4 என்ன சொல்லுகிறது? யோவான் 15:4 நான் கிறிஸ்துவை சார்ந்து இருந்தாலே அன்றி நான் வீணாக போய்விடுவேன். ரொம்ப சிம்பிளா சொல்றார். நான் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருந்தால்தான் நான் பிரயோஜனமானவன், சார்ந்து இல்லை என்றால் நான் வீணாக போய்விடுவேன் என்றார். கொடி, திராட்சை செடி என்று 2 காரியங்களை பார்க்கிறோம். செடி என்றால் என்ன, கொடி என்றால் என்ன அப்படின்னா, சிலருக்கு என்னன்னா திராட்சை கொடி தனியா வளரும், திராட்சை செடி தனியா இருக்கும், இந்த கொடியை எடுத்து செடியில விட்டுருவாங்க அப்படின்னு சிலர் கற்பனை பண்ணுவார்கள். அப்படி அல்ல. திராட்சை செடியில வர கிளைகளை தான் கொடி என்று வேதாமம் சொல்லுகிறது. திராட்சை செடியிலே வரக்கூடிய கிளைகள், அந்த கிளைகள் நீளமா வளரும் பொழுது அதை அந்த படர்ந்து விடுவார்கள், அந்த பந்தலிலே அதை படர விடுவார்கள். செடியிலே வரக்கூடிய கிளைகள். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்?
நீங்களும் நானும் கிளைகளாக இருக்கிறோம். அந்த கிளைகள் செடியில இருந்தாலே அன்றி திராட்சை நமக்கு கொடுக்க மாட்டோம். அந்த கொடியானது நாம் கொடியாக இருக்கிறதா இருந்தால் எந்த செடியிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த செடியினுடைய வேரிலிருந்து வரக்கூடிய எசன்ஸ்னாலே அதற்குரிய நாம் கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்போம். இப்ப நான் திராட்சை பழங்களை கொடுக்க வேண்டும் என்றால் திராட்சை கொடியாயிருப்பது அவசியம் இல்லை, அந்த செடியிலே நான் இருக்க வேண்டியது அவசியம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இப்ப தொழுகைக்கு ஏன் வர வேண்டும் என்கிறதுல 4 குறிப்புகளை உங்களுக்கு நான் முன் வைக்கிறேன். 4 குறிப்புகள், ஒவ்வொரு குறிப்புகளிலும் சில உப குறிப்புகள் நமக்கு வரும், அது உதவியா இருக்கிறது. ஏன் தொழுகைக்கு வர வேண்டும்? முதலாவது, நான் தொழுகைக்கு வர வேண்டியது என்ன என்று சொன்னால் அது தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. அது தேவனுடைய கட்டளை. இட் இஸ் a commandment, it is an order. கீழ்ப்படிய வேண்டும் என்பது தேவனுடைய ஆர்டர். இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அல்ல, ஒரு அட்வைஸ் அல்ல, ஒரு ஆலோசனை அல்ல, ஒரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுறுத்தல் அல்ல, இது கட்டளையா இருக்கிறது. எபிரேயர் 10:25 காமனாக எல்லாரும் எடுத்து வாசிக்கிற அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும். ஏன் அவர்கள் விட்டு விடுகிறார்கள்? ஏனென்றால் அவர்களுக்கு தெரிவதில்லை, அதனுடைய அவசியம் தெரிவதல்ல, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிவதல்ல. ஏன் என்பது தெரியாததுனாலே ஏதோ நமக்கு போகலாம், ஏதோ நமக்கு வரலாம். போன வாரம் தானே போனோம், போன மாதம் தானே போனோம், போன வாரம் இந்த இடத்துல, அடுத்த வாரம் இந்த இடத்துல, அதுக்கப்புறம் இந்த வாரம், இப்படி பல இடங்களிலே போவதற்காக அவர்கள் முன் வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு செடியானது ஒரு இடத்திலே அது வேர் கொண்டிருக்க வேண்டும். ஒரு நாள் இந்த இடத்துல, மறுநாள் காலையில பாக்குறோம் இலை நல்லா விரிஞ்சிருக்கு, சரி அந்த மண்ணுல கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுல இருந்து பிடிங்கி வேற ஒரு தொட்டியில வைக்கிறது. அதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. அது ஒரு 7 நாளுக்கு அப்புறம் திரும்ப அதுல இருந்து பிடிங்கி இன்னொரு தொட்டியில கொண்டு வைக்கிறது. ஏன்னா அதுல நிறைய உரம் போட்டிருக்கலாம். அது கொஞ்ச நாள் லேசா முளைக்க ஆரம்பிக்க திரும்ப பிடிங்கி 4வது தொட்டியில கொண்டு வச்சால் தொட்டி நல்லா தான் இருக்கும். செத்து போறது எதுன்னா செடி செத்து போயிடும். சபையிலே இருக்கிற ஜனங்கள் நிலைத்து நிற்க வேண்டுமே என்று ஒவ்வொரு இடமா அப்படியே குந்தி 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 போய்கொண்டே இருந்தால் அந்த செடி செத்து போய்விடும், ஆத்துமா செத்து போய்விடும். ஏனென்றால் அது பலவிதமான ஹோட்டல்ல சாப்பாடு சாப்பிட்டா வயிறு கெட்டு போவது போல பலவிதமான செய்திகளை, தவறான காரியங்களை, சரியான காரியங்களை, எது தவறு எது சரி என்று அறிய முடியாதபடிக்கு அது குழம்பி போய் ஆத்துமா வீணாக போய்விடுகிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீதி வெளிப்படுத்தின விசேஷத்துல, நீ அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற, ஒண்ணு அனலா இருந்துட்டு போ, இல்ல குளிரா இருந்துட்டு போ. அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறதா இருந்தால் நான் வாந்தி பண்ணி போடுவேன் அப்படிங்கிறார். எது சரியோ அதுல நிலைத்து நிற்க வேண்டும். சரியில்லை என்று சொன்னால் இது சரியில்லை என்று தீர்மானம் எடுத்து சரியானவற்றிற்கு போக வேண்டும். இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, இந்த பக்கம் கொஞ்ச நாள், அந்த பக்கம் கொஞ்ச நாள், ஒரு செடியை ஒவ்வொரு இடத்துலயும் மாறி 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 நட்டு வைத்துக் கொண்டே இருந்தால் அது என்ன நடக்கும்? செடி செத்து போய் விடுகிறது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் என்று அங்கு சொல்லுகிறது. இது ஒரு வார்னிங் ஆக இருக்கிறது, ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் இது விட்டு விடுவது போல நாம் விட்டுவிடக் கூடாது என்று சொல்லுகிறார். விட்டு விடும் பொழுது என்ன நடக்கும்? நான் கர்த்தருடைய செடியிலிருந்து நான் விலகி சென்றவனா இருக்கிறேன். ஏதாவது ஒரு கிளையை ஒரு நாள் வெட்டி விட்டு பாருங்க, நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கிற கிளையை லேசா கத்திரிக்கோலை வச்சு ஒரு நாள் வெட்டி விட்டுட்டு பாருங்க, என்ன நடக்கும்? மறுநாள் காலையில அது சோர்ந்து விடும். 2வது நாள் அது உதிர ஆரம்பித்து விடும். 4-5 நாள் கழித்து அது காய்ந்து விடும். அதற்குள்ளே வேகமாக நீங்கள் அதை எடுத்து ஒட்டு வைத்து அதை கட்டி வைத்தாலும் மீண்டும் அது துளிர்க்க ஆரம்பித்து விடுகிறது. ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் கூடி வரவில்லை என்று சொன்னால் அந்த தொடர்பு விடுபட்டு போய்விடுகிறது. வேண்டிய எசன்ஸ் நமக்கு கிடைப்பது அல்ல, வேண்டிய ஆகாரம் நமக்கு கிடைப்பது அல்ல, வாடி போக ஆரம்பித்து விடுவோம்.
நாம நினைக்கிறோம் நம்முடைய பேட்டரி 10 நாளைக்கு நிற்கும். பழைய நோக்கியா போன் மாதிரி 10 நாள் ஆகும், 20 நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் போட்டால் போதும் என்று சொல்லி மாசத்துக்கு ஒரு தடவை சபைக்கு வருகிற ஜனங்களை பார்க்க முடியும். வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படியே இந்த லோ பேட்டரி மாதிரி தான் இருக்கும். காலையில வேலைக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க பாருங்க, ஒரு வேலையும் நடக்காது. வீட்டுக்குள்ள வந்தோன்னா ஒரு காஃபியை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து வச்சிருவாங்க. வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். தேவனுடைய நாள், கர்த்தருடைய நாள் என்று எதற்கு வாரத்துல ஒரு நாளை அவர் நியமித்திருக்கிறார்? 7 நாட்கள் அவர் வேலை செய்தார், ஒரு நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று நாம் பார்த்தோம். 6 நாட்கள் வேலை செய்தார், ஒரு நாள் ஓய்ந்திருந்தார். இது ஓய்வு நாள் அல்ல, இது கர்த்தருடைய நாள், தேவனுக்கென்று ஒதுக்கப்பட்ட நாள். நம்முடைய நாள் அல்ல. நாம் வேலை செய்வதற்கு சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டுவிடக் கூடாது. ஏன் விட்டுவிடக் கூடாது? அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க, 24. அன்பிற்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படணுமா? அப்போ கூடி வந்தால்தான் அங்கு ஏவப்பட முடியும். கூடி வரவில்லை என்றால் ஏவப்பட முடியாது. ஆன்லைன்ல டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய ஜனங்கள் எத்தனை குடும்பங்களை இருட்டடிப்பு செய்து விட்டார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மகிட்ட பல நேரம் பல பேர் என்கிட்ட கேட்டாங்க, செய்தியை மாத்திரம் போடுறீங்களே, முழு சர்வீஸையும் எங்களுக்கு நீங்க டெலிகாஸ்ட் பண்ண நல்லா இருக்கும். நான் இப்போ சத்தம் போட்டேன், ஏன் வீட்டிலே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாமான்னு. நிறைய பேர் அதை செய்கிறார்கள். ஆராதனை, ஞாயிறு ஆராதனை அப்படின்னு சொல்லி காலையில போட்டுருவாங்க. சகோதரர் ஜெபிப்பார், சகோதரர் பாடுவார், சகோதரர் இப்போது கர்த்தருடைய பந்தியை கொடுப்பார், சகோதரர் காணிக்கை போடுவார் அப்படின்னு டிவியில போட்டுருவாங்க. செய்தியை கொடுப்பாருன்னு செய்தி கொடுத்து டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 10-20 நிமிஷத்துல 5 படியை முடிச்சுட்டு போயிடுவாங்க. இதை பார்க்கிற சோம்பேறிகள் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு இவர்களும் அந்த பாட்டை பாடிக்கொடுவார்கள், இவர்களும் காணிக்கை ஒரு பெட்டியில போட்டு விடுவார்கள், இவர்களும் ஒரு அப்பத்தையும் ரசத்தையும் சுட்டு அவர்களே சாப்பிட்டு விடுவார்கள், செய்தியை கேட்டு விடுவார்கள், ஆராதனை முடிந்து விட்டது என்று வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற சோம்பேறிகள் தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து விட்டார்கள். அவர்கள் வீணடித்து விடுவது மாத்திரமல்ல, டெலிகாஸ்ட் செய்கிறவர்கள் இத்தனை குடும்பங்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். வேறொரு சபைக்கு போவதற்கு ஊக்கப்படுத்தாமல், நீ கணவன் மனைவி பிள்ளையா வீட்டிலே உட்காந்து நீ வீட்டிலே ஆராதிச்சுக்கோ. காலையில தான் அந்த புருஷன் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், மனைவிக்கும் புருஷனுக்கும் காலையில தான் பயங்கர குடும்பப்படி சண்டையா இருக்கும். எப்படி இங்க ஆமைன்னு போடுறது? எப்படி இது ஜெபம் மேல போகும்? கணவனுடைய அன்பை மனைவி புரிந்து கொள்வாளா? மனைவியுடைய அன்பை கணவன் புரிந்து கொள்வானா? ஒண்ணும் நடக்காது. வீடு இருக்கிறதை விட இன்னும் மோசமாக போய் கொண்டிருக்கும். கடமைக்காக டிவியில போட்டுட்டு ஆராதனை நாங்க பார்க்கிறோம், இன்னைக்கு தொழுகை முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் ஒரு டிக்கு போட்டுக்கிறது, இந்த செக்லிஸ்ட்ல டிக் போட்டுக்கிறது மாதிரி. இன்னைக்கு நீங்க ஆராதனை கலந்துக்கிட்டீங்களா? ஆமா கலந்துக்கிட்டோம். எப்படி கலந்துக்கிட்டீங்க? ஆன்லைன்ல கலந்துக்கிட்டோம். வீண். கலந்து கொள்பவர்கள் மாத்திரம் நான் சொல்லவில்லை, டெலிகாஸ்ட் பண்ணுகிறவர்களை நான் சொல்லுகிறேன். ஒவ்வொருவரும் எத்தனையோ 1000 குடும்பங்களை, எத்தனை வியூ பார்க்கிறார்களோ அத்தனை 1000 குடும்பங்களை அவர்கள் நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு லாபம். நீங்க எத்தனை வியூ பார்க்குறீங்களோ அவங்களுக்கு காசு வந்துகிட்டு இருக்கும், அவர்களுக்கு அது லாபம், அவர்கள் பெயர் பிரஸ்தாபம் ஆகிறது. ஆனால் குடும்பங்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. எபிரேயர் 10:24 என்ன சொல்லுகிறது? அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை கவனிக்க வேண்டும். நான் ஒரு கூடுகை கூடினால் தானே மற்றவர்களை நான் பார்க்க முடியும். எதிர்த்த வீட்டுக்காரரை, பக்கத்து வீட்டுக்காரரை, இந்த வீட்டுக்காரர், பின் வீட்டுக்காரர், அந்த ஊர்க்காரர்கள் எல்லாரும் கூடி வரும் பொழுது ஒருவரை நான் கவனிக்க முடியும், நான் பார்க்க முடியும், அவர்கள் அன்பை தெரிந்து கொள்ள முடியும், அவர்களுக்கு நான் வேண்டியவர்களை செய்ய முடியும், எனக்கு வேண்டியவர்களை அவர்கள் செய்வார்கள், அவசியங்களை புரிந்து கொள்ள முடியும், அன்பை புரிந்து கொள்ள முடியும், விசுவாசத்திலே வளர முடியும், கிரியைகளிலே நான் செயல்படுத்த முடியும். எதுவும் இல்லாமல் வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு ஆன்லைனிலே பார்த்து கொண்டிருந்தால் அதை விட சாபம் நாம் தேடிக்கொள்வது வேற ஒன்றும் இல்லை. கூடி வர வேண்டும். சபை கூடி வருதலை விட்டுவிடாதீர்கள் என்பது கட்டளையா இருக்கிறது. இட் இஸ் நாட் எ இன்ஸ்ட்ரக்ஷன், ஆலோசனையோ ஒரு அட்வைஸோ அல்ல, அது கட்டளையா இருக்கிறது. ரோமர் 14 அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க.
ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்திக்கு உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடுகடவும். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவும். நான் ஒருவரை ஒருவர் நான் எதிர்க்க கவனிக்க வேண்டுமா? நான் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை பார்க்க வேண்டும். எப்படி என்னுடைய வாழ்க்கையில சமாதான குறைவு இருக்கிறது? நான் மற்றவர்களை பார்க்கும் பொழுது ஒரு சின்ன எளிமையா 2 பேர் எவ்வளவு அழகா பேசிட்டு இருக்கிறாங்க. என் கணவனோட நான் ஏன் பேச முடியவில்லை, என் மனைவியோடு நான் ஏன் பேச முடியவில்லை, ஒரு சின்ன ஒரு நெருடல், ஒரு சின்ன ஒரு விஷயம், ஈகோ பிரச்சனை, விட்டு கொடுக்காமை, ஏதாவது ஒரு வகை சின்ன ஒரு கிராஷ்ல வந்தது, ஒரு சின்ன ஒரு நெரிசலில வந்தது, ஒரு விரிசலில வந்தது. அதுல இறங்கி போக மனசு இல்லாமல், விட்டு கொடுக்க மனம் இல்லாமல், தாங்கிக் கொள்ள மனம் இல்லாமல், அதுல இருந்து வளர்ந்து 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 ஒரு பெரிய ஒரு கேப்பாக மாறி போனதற்கு காரணம் என்ன? கற்றுக்கொள்ளாமை, மற்றவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளாமை. இந்த குடும்பத்தில் கிறிஸ்தவம் அப்படிங்கிற தொடரை நாம் இந்த வருஷத்துல ஆரம்பித்தோம். இது வரைக்கும் 4 சீரீஸ் நாம பேசிக் கொண்டிருக்கிறோம். இது இந்த வருஷம் முழுவதும் ஒவ்வொரு தலைப்பிலே போகும். அதனாலதான் எல்லா திருமணமானவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அதை மிகவும் வற்புறுத்துகிறதற்கு காரணம், அத்தனை பேரும் குடும்பத்திலே நாம் அது என்னென்ன விஷயங்களிலே தவறுகிறோம், எதிலே விட்டு கொடுத்தோம், எதிலே விட்டு கொடுக்க வேண்டும், எதை நாம் மீட்டெடுக்க வேண்டும், எதிலே நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்ற ஒவ்வொரு காரியத்தையும் வேதாகம வசனத்தின்படி அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன சொல்லுகிறார்? சமாதானத்திற்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாம் நாடக்கட வேண்டும், அதை தேட வேண்டும். சபைக்கு நான் போகவில்லை என்றால் எனக்கு இவைகள் கிடைக்காது. வீட்டிலே உட்கார்ந்து இருந்து கொண்டால் எனக்கு நேரம் போகும், என்னுடைய மனம் திருப்தி ஆகுமே ஒழிய நான் கற்றுக்கொள்ள முடியுமா என்றால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தான் தேவன் சொன்னார், சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்வதற்கு காரணம், நான் அப்பொழுதுதான் கற்றுக்கொள்ள முடியும். அதே 15வது அதிகாரம் ரோமர் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனை என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ரோமர் 15ஆம் அதிகாரம். உங்களுக்கு நான் வாசிக்க சொல்லிட்டேனே அப்படின்னு நான் சும்மா இல்லை. இந்த 15வது அதிகாரத்தை நானும் மனப்பாடம் பண்ணேன். மதன் பரதே படிக்க சொன்னேன், படிச்சாரா தெரியல. எங்களுடைய பழக்கம், உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொன்னா நாங்களும் அதை செய்யணும். நான் உட்காந்து மனப்பாடம் பண்ணேன். ஐ திங்க் நவம்பர் 1st வீக்ல உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். 2 மாதம் டைம் இருக்கு, 60 நாள் டைம் இருக்கு. இது 33 வசனம்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி ஃபுல்லா சொல்லி அந்த டிசம்பர் 31 வரும் பொழுது 15ஆம் அதிகாரம் மனப்பாடமாக முழுவதுமாக சொல்லி பழகினேன். ஏன்னா மற்றவர்களுக்கு சொல்வது மாத்திரம்னா அதை நாங்களும் செய்ய வேண்டும். இந்த ரொம்ப அற்புதமான ஒரு அதிகாரம். பிறனுக்கு பிரியமாய் நாம நடக்க கடவோம் என்று சொன்னார். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனை என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே அவர் நடந்தார் என்று சொல்கிறது. யார் தேவனை நிந்திக்கிறார்களோ அந்த நிந்தனை என்மேல் விழுந்தது, அது என்னுடைய கடமை. அப்போ எதை நான் கற்றுக்கொள்கிறேன்? சபைக்கு வரும் பொழுது, கூடுகைக்கு வரும் பொழுது, தொழுகைக்கு வரும் பொழுது சபை விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என்பது சொல்ல காரணம் என்ன? தேவன் அதை சொன்னார். அதில் நான் கற்றுக்கொள்வதற்கு அந்த காரியங்கள் அதிகமாய் இருக்கிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13, 12, 13, 14 வாசிங்க. 12ல இருந்து வாசிங்க பிரதர். 12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் ஒருவனுக்குள்ள இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிய பாவத்தின் வஞ்சைகளாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்றும் எண்ணப்படும் மனமும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு வருந்தவும் உறுதியாய் வச்சு கொண்டிருப்போம் ஆகிய கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். எவ்வளவு அழகா அதை சொல்றாரு பாத்தீங்களா? இன்று என்னப்படும் அளவு, இன்னைக்கு. இன்று அப்படின்னா நான் எப்படி சொல்ல முடியும்?
பிகாஸ் ஐ எம் லிவிங். இன்று நான் எப்படி உச்சரிக்க முடியும்? நான் உயிரோடு இருக்கிறேன். அப்ப இன்று என்கிற ஒரு நாளை நான் கண்டிருக்கிறேன் என்று சொன்னால், இன்று நான் எப்படி இருக்கிறேன்? தேவனுடைய சமூகத்திலே நான் எப்படி நின்று கொண்டிருக்கிறேன்? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு நாள் நான் என்னை விட்டுவிடக்கூடாது. இன்றைக்கு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி நான் போகாமல் இருந்து விடக்கூடாது. கட்டாயம் நான் போக வேண்டும். உங்களில் ஒருவனாகிலும் 13வது வசனம், பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்னப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். அப்படியே எபிரேயர் 10:25 மீண்டும் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம் என்ன அழகா திரும்ப அதை சொல்றாரு பாருங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவும். என்ன புத்தி சொல்லணுமாம்? நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். புதன்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா வியாழன் வெள்ளி சனி 3 நாள் இருக்கு. வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா வெள்ளி சனி ஞாயிறு, சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா நாளைக்கு. அந்த நாளானது சமீபத்து வர வர இன்னும் 2 நாள் இருக்கு, இன்னும் 1 நாள் இருக்கு, ஐயோ இன்னைக்கு காலையில போயிடணும், அவ்வளவாக நான் புத்தி சொல்லி இஸ்லாமியர்கள் சொல்றது போல நாம அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது அல்ல. அது அவர்கள் முறை. நம்முடைய முறை எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு காலையில எழுந்திரிச்சு சத்தம் போட்டு கூப்பிடுறது அல்ல. நான் அங்கு துரிதப்பட வேண்டும். 8 மணி ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு, 6 மணி ஆகிவிட்டது, நாளைக்கு மறுநாள். அந்த நாளானது சமீபித்து வர 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 நான் எப்போ துவங்குவார்கள் என்று நான் ஆர்வமாய் உட்கார்ந்திருக்க வேண்டுமா? ஏன் நான் தொழுகைக்கு போக வேண்டும்? காரணம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், தேவனுடைய ராஜ்யம் என்பது சபை என்று நான் சொன்னேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். நமக்கு எது முக்கியம்? எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அவசியம். சம்பாதிக்க வேண்டியது அவசியம், வேலைக்கு போக வேண்டியது அவசியம், ஆரோக்கியமா இருப்பது அவசியம், எக்ஸசைஸ் செய்ய வேண்டியது அவசியம், சமையல் செய்ய வேண்டியது அவசியம், துணிகளை துவைப்பது அவசியம், துவைத்ததை எடுத்து மடிக்க வேண்டியது அவசியம். இதெல்லாமே அவசியம்தான். இதை செய்யலைன்னா ஏதாவது கெட்டுதான் போகும். 2 நாள் நீங்க வண்டியை ஒரு இடத்துல நிப்பாட்டுங்கன்னா அந்த வண்டி ஃபுல்லா நாசமாகிவிடும். அதை எடுக்கணும், கிளீன் பண்ணணும், சரி பண்ணணும், எல்லாம் வேலைதான். ஆனால் முதலாவது நீங்கள் எதை செய்கிறீர்கள்? எது உங்களுடைய பிரையாரிட்டி? எது உங்களுக்கு முக்கியத்துவம்? அதான் இயேசு கிறிஸ்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்னுடைய அவசியம் எது? எது முதலாவது? தேவனை நான் தேட வேண்டும். அந்த தேடுதலை நான் பிரையாரிட்டி முன் வைக்காவிடில் நான் பின் வாங்கி போய்விடுவேன். முன்னாக நான் அதை வைக்காவிட்டால் நான் பின்னாக போய்விடுகிறவனாய் இருக்கிறேன். அதான் சொல்றாரு, செட் யுவர் பிரையாரிட்டி ஃபர்ஸ்ட். யாரை தேடுகிறீர்கள்? தேவனை தேடுவது அவசியம். சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரல அப்படின்னா பயங்கர தலைவலி அப்படின்வாங்க. பயங்கர தலைவலி வந்துருச்சு. எப்போ? காலையில 8 மணிக்கு சரியான தலைவலி, என்னால எந்திரிக்கவே முடியல. 11 மணிக்கு சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு இருப்பாங்க, அரிசி வாங்கிட்டு இருப்பாங்க. 8 மணிக்கு வந்த தலைவலி 11 மணிக்கு எப்படி போச்சு? தலைவலி வந்தது பொய் இல்லை, தலைவலி வந்தது உண்மை. 11 மணிக்கு போயிருச்சு. ஏன் 11 மணிக்கு போயிருச்சுன்னா, நீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தூங்குனீங்க. தூங்குனதுனால ஃப்ரெஷ் ஆயிருச்சு, எந்திரிச்சு கடைக்கெல்லாம் போய் பக்கத்து வீட்டுல விசாரிச்சு, இந்த வீட்டுல விசாரிச்சு, என்னப்பா போனியா, வந்தியா, நேற்று சீரியல் பார்த்தியா, பிக் பாஸ் பார்த்தியா, கதையெல்லாம் கேட்டு வீட்டுக்கு சுகமா உட்கார முடிஞ்சது. ஆனா காலையில 8 மணிக்கு தொழுகைக்கு வர முடியவில்லை. காரணம் என்ன? தலைவலி. ஏன் தலைவலி காலையில? ஏன்னா சனிக்கிழமை நேரத்துக்கு தூங்குறது இல்லை. மறுநாள் தொழுகை என்றால் 8 மணிக்கு ஆராதனை என்றால் நான் வீட்டை விட்டு என்னுடைய தூரத்தை கணக்கு பண்ணி
6 மணிக்கோ 5 மணிக்கோ 7 மணிக்கோ 7:30க்கோ நான் புறப்பட வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் முந்தைய இரவில நான் தூங்க வேண்டும். 9 மணிக்கெல்லாம் படுக்கணும். எத்தனை பேர் படுப்பீங்க 9 மணிக்கு? ஒரு ஆள் இருக்காது. உண்மையை சொல்றேன், ஒரு ஆள் 9 மணிக்கு தூங்க மாட்டாங்க. 10 மணிக்கா 10 மணிக்கு தூங்குறது இல்லை, 12 மணி 1 மணி விடிஞ்சுதான் தூங்குறது நிறைய பேர். அது எப்படி தலைவலிக்காம இருக்கும்? தலைவலிக்கத்தான் செய்யும். 9:30 9:30 மணி என்னுடைய உறக்க பழக்கமா இருந்தது பல வருஷங்கள். இப்போ ஒரு 3 மாசமா அல்லது 4 மாதமாக 10:30 மணிக்கு நான் தூங்குறேன். 10:30 மணிக்கு மேல கண் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். காலையில 5 மணிக்கு அலாரம், நான் எந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் பண்றேன். வயசாயிருச்சுன்னு தெரியுது. கரெக்டா நான் கண்ணு முழிக்கும் பொழுது அப்பதான் 4:59 அப்படின்னு இருக்கும். எந்திரிச்சு ஆஃப் பண்ணும். சில நேரம் 5 அடிக்கும், எந்திரிச்சிடும். ஆனா ஏன்னா சீக்கிரம் தூங்கணும். 10:30க்கு நாம் தூங்க வேண்டும். அது ஒரு ஒழுக்கம். அட்லீஸ்ட் சனிக்கிழமையாவது நீங்க 10:30க்கு தூங்கி பழகுங்க. சனிக்கிழமையாவது நாளைக்கு காலையில எழுந்திரிக்கணும், டயத்துக்கு போகணும், சீக்கிரமா படுங்க. விடிய விடிய உட்காந்து கதை அடிச்சு போனை உட்காந்து படுத்துட்டு உடனே தூங்கணும். படுத்துட்டு போனை நோண்டுறது இல்லை. 10:30க்கு படுக்க சொன்னாங்க, 10:30க்கு படுத்துட்டு போன் அப்படியே பெட்ஷீட் வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ணெல்லாம் ட்ரை ஆயிரும், தூக்கம் வராது. அதுக்கப்புறம் பெட்டில் படுத்து விட்டால் போன் கையில இருக்கக்கூடாது. உட்காந்து நீங்க பாருங்க. ஆனா படுத்துட்டீங்கன்னா போனை ஓரமா வைத்துருங்க. 10:30க்கு படுத்து பழகுங்க. 10:30க்கு முன்னாடி முடிஞ்சா பழகுங்க, ரொம்ப சந்தோஷம். விடிய காலையில அதிகாலையில் தாவீது ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜெபம் பண்ற டீம் இருக்கு. தாவீது ஏன் அதிகாலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணார் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பழைய நாட்களில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. தீப்பந்தத்தை வச்சுதான் அவங்க வெளிச்சத்தை உண்டு பண்ணணும். இப்ப தீப்பந்தம் எதுல எரியுது? ஆக்சிஜன்ல எரியுது. ஒரு ரூம்ல நீங்க தீப்பந்தத்தை வச்சுட்டீங்கன்னு சொன்னா ஆக்சிஜன் எரிஞ்சு முடியும் பொழுது உங்களுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிக்கும். அதுக்கு மேல உங்களால உட்கார முடியாது. ஒரு 1 hour 2 hours மேக்சிமம் இருக்கலாம். வெளியில இருந்து காற்று ஓட்டமா இருக்க வேண்டும். இல்லைன்னா அப்படியே கண்ணெல்லாம் சொருக ஆரம்பிச்சிடும். அப்ப இரவிலே 6 மணி அல்ல 7 மணி 6:30 சூரியன் மறைந்து விட்டதுக்கு அப்புறம் வெளிச்சத்துல உட்கார்ந்து எவ்வளவு நேரம் அந்த தீப்பந்தத்துல இருந்திருப்பாங்க? ஒருவேளை 7:30 வரைக்கும் அல்லது 8 வரைக்கும் இருந்திருப்பாங்க. அதுக்கு மேல அவர்கள் தூங்க சென்று விடுவார்கள். 8 மணிக்கு படுத்தா காலையில 3 மணிக்கு ஒழுங்கு வரத்தான் செய்யும். அதனாலதான் ஒரு அதிகாலை நீங்க அதனால நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு படுத்துட்டு 3 மணிக்கு எந்திரிச்சுங்க, டாக்டர் உங்களுக்கு அலாரம் வச்சு கூப்பிடுவார். உறக்கத்தை சரியாக நாம் செய்ய வேண்டும். சனிக்கிழமை குறைந்தபட்சம் 10:30 மணிக்காவது நாம் பெட்டுக்கு போனால் காலையில நமக்கு தலைவலி இல்லாம தான் 8 மணிக்கு இங்க வர முடியும். இல்லை என்றால் ஏகப்பட்ட காரணங்களை நாம் சொல்லிக்கொண்டேதான் இருப்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு 12 46ல இருந்து 50 வரை. இப்படி அவர் ஜனங்களோடு பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உடைய தாயாரும் உடைய சகோதரரும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே இருக்கிறார்கள் என்றார். தமிழத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீசருக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு அப்படின்னா நமக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, நண்பர்கள் வந்து விட்டார்கள், உறவினர்கள் வந்து விட்டார்கள், என்னுடைய அக்கா திடீர்னு வந்துட்டாங்க, தம்பி திடீர்னு வந்துட்டாரு, குடும்பமா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வராமல் இருக்கிற குடும்பங்கள் உண்டு. அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? இவர்கள் தான் என்னுடைய குடும்பம் அப்படின்னார். யார்? தன்னுடைய தேவன் பிதாவானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் என்னுடைய குடும்பம். இப்ப நம்முடைய பிரையாரிட்டி எதுவா இருக்கிறது? சபை என்பது குடும்பம். இதுல நீங்களும் நானும் சகோதரர்கள் சகோதரிகள் ஒவ்வொருவரும் அவயவங்களா இருக்கிறோம். இதுதான் பிரதானம். அவருடைய தாயாரும்
தம்பிமாரும் தங்கைமாரும் வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், இவர்கள் அல்லவா என்னுடைய குடும்பம், இவர்கள் தான் என்னுடைய தாய், இவர்கள் தான் என்னுடைய தம்பிமார், இவர்கள் தான் என்னுடைய சகோதரிமார் என்று சொன்னார். ஞாயிற்றுக்கிழமைகளிலே கர்த்தருடைய நாளிலே நம்முடைய ப்ரையாரிட்டி தொழுகைக்கு வர வேண்டியது. என்ன நடந்தாலும் 2 மணி நேரம், ஒரு நாள் முழுக்க கிடையாது, 2 மணி நேரம் ஒதுக்கி 8 மணிக்கு உள்ளே வர முடியவில்லை என்றால் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்று நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அந்த ப்ரையாரிட்டி, வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி? உங்களுடைய முன்னுரிமை எது? தேவனுக்கு நான் அந்த முன்னுரிமையை கொடுக்க வேண்டும். அப்போ ஆராதனைக்கு ஏன் தொழுகைக்கு நான் செல்ல வேண்டும்? முதலாவது அது தேவனுடைய கட்டளை, கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், அவ்வளவுதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் போவது எதற்கு? அவருடைய கட்டளை. அவர் என்னை வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், தொழுக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது என்று சொல்லியிருக்கிறார். நான் போக வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும், எந்த ப்ரையாரிட்டியும் எனக்கு என்னை தடுப்பது அல்ல. எல்லாம் 2ஆம் பட்சம். எனக்கு தூக்கம் வருதா, அதை நான் சரி செய்யணும், ஆனால் நான் போய்விட வேண்டும். அடுத்த வாரம் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன், இந்த வாரம் எனக்கு வேற வழியே இல்லை, ஆனால் நான் போய்விட வேண்டும். அந்த ப்ரையாரிட்டியை நாம் முன் வைக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே எல்லாவற்றையும் தேவன் கவனிப்பார். அதிலே சாட்சி நீங்கள் நின்று அதை பார்க்கலாம். செய்துதான் பாருங்கள். மல்லிகையால் அதை தான் சவால் விட்டார், நீ செய்து பார் அப்படின்றார். செய்துதான் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கு ப்ரையாரிட்டியை கொடுத்துத்தான் பாருங்கள். அப்பொழுது அந்த வித்தியாசத்தை நீங்கள் உணர்வீர்கள், அதை காண்பீர்கள். 2வது குறிப்பு, ஏன் நான் தொழுகைக்கு போக வேண்டும்? நான் ஆவிக்குரிய வாழ்விலே செழித்து வளர வேண்டுவது அவசியமா இருக்கிறது. நான் ஆவிக்குரிய வாழ்விலே செழித்து வளருவதற்காக நான் தொழுகைக்கு போக வேண்டும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14. நீங்கள் பலமான ஆகாரத்தில் இருந்த பாலின் குழந்தையா இருக்கப்படினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறார். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்றதற்கு அதிர்ச்சியினால் பயிற்சியினால் பகுத்தறிய தருகிறார். முயற்சி செய்யும் ஏன் நான் தொழுகைக்கு வர வேண்டும்? ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நான் செழிப்பாய் வளர வேண்டும். இல்லை என்றால் என்னுடைய சரீரம் வளர்ந்து கொண்டே இருக்கும், என்னுடைய நாட்கள் போய்கொண்டே இருக்கும். ஆனால் என்னுடைய சிந்தனையோ, என்னுடைய விசுவாசமோ, என்னுடைய புரிதலோ சத்தியத்துக்குள்ளே வளராமல் அப்படியே இருக்கும். ஆண்டவர் யாரும் அவர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு மேல என்ன சொல்ல தெரியும்? நல்லவர், அவ்வளவுதான். அதுதான் அவர் சொல்றார் எபிரேய ஆக்கியோன், காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு அநேகருக்கு போதிக்க வேண்டியதாக இருக்கக்கூடிய, போதிக்கக்கூடிய அளவில் வளர வேண்டியவர்கள், ஆனால் நீங்கள் போதனை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய கிருபையினாலே கன்னியாகுளம் கிறிஸ்டியன் சபை ஒரு மனிதனுடைய தலைமையின் கீழே கிடையாது. எந்த கிறிஸ்டியன் சபையும் தலைமை என்பது கிறிஸ்து தான் தலை, மற்றவர்கள் எல்லாம் நாம் அவயவங்களா இருக்கிறோம். போதிக்கக்கூடியவர்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்ததுக்கு அப்புறம் அத்தனை பேரும் இங்க போதிக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். எல்லாரும் அவர்கள் போதிக்கிறார்கள். வசனங்களில வளர்ந்ததுக்கு பின்பு மற்றவர்களுக்கு போதிக்க அவர்களுக்கு உண்டு. இந்த இடம் ஏதோ ட்ரேட்மார்க் எழுதுனது போல, லைசன்ஸ் வாங்கினது போல ஒரு மனிதனுக்காக கொடுக்கப்பட்டது அல்ல. இங்கிருந்து நான் கொடுக்கிறேன், மதன் பிரதர் கொடுக்கிறார், ராகுல் பிரதர் கொடுக்கிறார், பெண்ணன் கொடுக்கிறாரு, அலெக்ஸ் பிரதர் கொடுக்கிறாரு. யாரெல்லாம் வளர்ந்து சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் உரியதான இது சபை. அது ஏனென்றால் இது ஒன்மேன் ஷோ அல்ல, இது முதலாளித்துவம் கிடையாது, இது சபை. ஒரு மனுஷனுக்கு பின்னதாக ஓடுகிற ஹீரோ வர்ஷிப் கிடையாது அங்க. காரணம் இது சபையா இருக்கிறது. நாம் வளர 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 அதுக்கான தளங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பலமான ஆகாரத்தை அல்ல. நல்லா கவனிங்க, பாலை நம்ம என்ன பண்ணுவோம்னா குடிக்க தான் செய்வோம். ஆனா என்ன சொல்றாரு? பாலையே உண்ணத்தக்கவள் ஆனீர்கள். என்னன்னா வளர்ந்துட்டோம், பல்லு வந்துருச்சு, இப்போ பாலை கடிச்சு சாப்பிடுற அளவுல இருக்கிறோம். அதுதான் அவர் சொல்றாரு.
சபைக்குள்ளே வரும் பொழுது, சத்தியத்துக்குள்ளே வரும் பொழுது, தொழுகைக்குள்ளே வரும் பொழுது இங்கே போதிக்கக்கூடிய காரியங்கள், பாடல்களிலே சொல்லப்படுகிற காரியங்கள் நீங்க கவனிச்சிருப்பீங்க. சில பாடல்கள் எல்லாம் நம்ம சில வார்த்தைகளை அந்த இடத்துல மாற்றி இருப்போம். ஏன் அப்படின்னா அந்த வார்த்தை எழுத்தாளன், அந்த எழுத்து ஆக்கியோன் சில வேளைகளில் அது பொருத்தம் இல்லாததாக இருக்கிறதுனால நம்ம அதை மாற்றி இருப்போம். சத்தியத்துக்கு மாறானதாக இருந்தது என்றால் அந்த வார்த்தையை நம்ம மாற்றி இருக்கிறோம். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, பாடல்களிலே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்ப நான் பாடும் பொழுது அதுல நான் மற்றவர்களுக்கு அந்த ஆலோசனையை நான் கொடுக்கிறேன். ஒருவரை ஒருவர் நாம் போதித்துக் கொள்கிறோம், ஒருவரை ஒருவர் நாம் புத்தி சொல்லிக் கொள்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் ஆலோசனை சொல்லுகிறோம் பாடும் பொழுது. கொலோசியர் 3:16 வாசிங்க. கொலோசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுடைய சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு கவனிச்சிங்களா? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும். அப்படின்னா உடனே சிஎஸ்ஐல புக்கு போயிடக்கூடாது. போய் சிஎல்எஸ் புக்கில் போய் சிஎஸ்ஐ புக்கு ஞானப்பாட்டு கீர்த்தனை அப்படிலாம் வச்சிருப்பாங்க. அதனால பைபிளில் சொல்லியிருக்கு அப்படி அல்ல, அந்த அர்த்தத்தில் சொல்ல. அது அவர்கள் புக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனால் இங்கே சொல்லுவதற்கும் அந்த புக்குக்கு சம்பந்தம் கிடையாது. சங்கீதங்கள் எதை சொல்லுகிறது? இந்த புத்தகத்தில் இருக்கிற சங்கீதங்களை சொல்லுகிறது. கீர்த்தனை அப்படின்னா என்னது? அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்கிற கீர்த்தனை பாட்டா? அப்படி கிடையாது. கீர்த்தனைனா கீர்த்தியை சொல்லுவது, இயேசு கிறிஸ்துவை குறித்த கீர்த்தி. அவர் யார், எப்படிப்பட்டவர், எதை பேசினார், எதை போதித்தார், எதை நமக்கு சொல்லிக் கொடுத்தார், அந்த கீர்த்தி, அவரை குறித்ததான கீர்த்தி. அவர் 3.5 வருடங்கள் நமக்கு பிரசங்கம் பண்ணினாரு. 3.5 வருடங்களிலே பிரசங்கம் செய்தது மாத்திரமல்ல, 100% போதனையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். எந்த மனுஷனும் அப்படி நமக்கு செய்தவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்ததுனாலே, மாம்சத்திலே வந்த தேவன் என்னை போல ஒருவரானார். எனக்கு அவர் சத்தியத்தை சொன்னார், எனக்கு அவர் பரலோகத்துக்கு கொண்டு போகிற கேரண்டியை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கீர்த்தி, அவருடைய கீர்த்தியை சொல்லுகிறது கீர்த்தனை. கீர்த்தனை பாடுகள்னா அவரை சொல்லி கீர்த்தனைகளே நாம் பாடுகிறோம். ஞான பாட்டுகள் அப்படின்னா போதிக்கக்கூடிய, சத்தியத்தை சொல்லக்கூடிய, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய பாடல்கள். அதனாலதான் ஞான பாட்டு என்று சொல்லுகிறது. இதெல்லாம் நம்ம பாடும் பொழுது என்ன பண்றோமா, ஒருவருக்கு ஒருவர் போதித்து நாம புத்தி சொல்லி கொண்டு கர்த்தரை இருதயத்திலே நாம் பக்தியோடு நாம் பாடுகிறோம். அதுதான் அந்த இம்பார்ட்டன்ஸ். அப்ப நாம் சபைக்கு வரும் பொழுது முதலாவது அது தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. ஆகவே நான் வருகிறேன். இரண்டாவது, நான் இங்க வரும் பொழுது ஆவிக்குரிய வளர்ச்சியில நான் வளருகிறேன். என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது. அடடா, இத்தனை வருஷம் நான் இப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இது இப்படியே இருக்கிறதா அப்படின்னு நம்ம வரும் பொழுது எப்போ கத்துக்கிறோம்? செய்திகளில கேட்கும் பொழுது, பாடல்களில் கேட்கும் பொழுது நாம் அதை கற்றுக்கொள்கிறோம். அதனாலதான் சபைக்கு வரும் பொழுது, தொழுகைக்கு வரும் பொழுது என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நான் வளருகிறவனாயிருக்கிறேன். மூன்றாவது, ஏன் நான் தொழுகைக்கு வர வேண்டும் என்று சொன்னால், சபையானது சீராக செயல்படுவதற்கு நான் வர வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், சபையானது சீராக செயல்பட வேண்டும் என்றால் நான் வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15-16. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கருத்துகளாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சி உண்டாக்குகிறது. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஏன் நான் சபைக்கு வர வேண்டும்? சபையானது சீராக செயல்பட வேண்டியதற்காக. ஏன் இந்த வசனத்தை நான் சொல்லுகிறேன்? சத்தியத்தை கைக்கொண்டு, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே, அதாவது கர்த்தராலே, கிறிஸ்துவாலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு
ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய், நல்லா கவனிங்க, ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சரீரம் வந்துருச்சு, ஆனா இந்த சரீரத்துல கால்ல பிரச்சனை இருக்கு, கையில பிரச்சனை இருக்கு, என்னுடைய விரல்ல பிரச்சனை இருக்கு, என்னுடைய முழங்கால் பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரம் ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ணாதுன்னு அர்த்தம். சரீரம் முழுமையாக ஃபங்க்ஷன் அடைய வேண்டும் என்றால் அதுல உள்ள அத்தனை கணுக்களும், ஜாயின்ஸ், எல்லா கணுக்கள்னா ஜாயின்ஸ், ஒவ்வொரு கணுக்களும் அவயவங்களும் தன் தன் கிரியைகளுக்கு தக்கதாக அது செயல்பட வேண்டும். ஜாயிண்ட் சரியா ஒர்க் பண்ணல அப்படின்னா அந்த சரீரம் நடக்க முடியுமா? நடக்காது. கால் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா சரீரம் நடக்க முடியுமா? கஷ்டப்படும். அப்போ ஒரு சபையானது சீராக செயல்பட வேண்டும் என்றால் அந்த சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் தன் தன் பங்கை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. என்னுடைய கை வேலையே செய்யல அப்படின்னா என்ன பண்ண, இன்னொரு கை அந்த கையை தூக்கிட்டு தான் வரணும். என்னுடைய கால் சரியில்லை என்றால் என்னுடைய காலை நான் தூக்கி கொண்டு வர வேண்டும். என்னுடைய ஜாயிண்ட் சரியில்லை என்றால் என்னுடைய ஜாயிண்டை நான் சரி செய்ய வேண்டும். இல்லை என்றால் அது முழு பாரமாக விடுகிறது. சபை சீராக செயல்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு அங்கமும் தன் தன் வேலையை செய்ய வேண்டும். ஒரு சபை சீராக செயல்படுவதற்கு சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் இரண்டுமே வேலை அவசியமா இருக்கிறது. பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இரண்டுமே அங்க அவசியம். எப்படி நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு நம்ம இங்க வர்றோம். 8 மணிக்கு வந்த உடனே அழகா உள்ள வந்து ஜெபம் பண்ணி தொழுகையை ஆரம்பிப்பதற்கு நமக்கு பிரயோஜனமா இருக்கு. ஆனா காலையில 8 மணிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடத்துல என்ன வேலை நடந்துச்சு எத்தனை பேருக்கு தெரியும்? 2 பேருக்கு அல்லது 3 பேருக்கு தெரியும். முந்தின இரவிலிருந்தே இங்க வேலை நடக்கும். முந்தின இரவிலிருந்து இங்க வேலை நடந்தால்தான் இன்று காலை 8 மணிக்கு இங்க சரியாக வந்து உட்கார முடிகிறது. நம்முடைய பங்கு சபையில என்ன இருக்கிறது? என்ன நம்முடைய பங்கு? இன்னைக்கா யோசிச்சிருப்போமா? இந்த பகுதியில சுற்றி இருக்கிற 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல இந்த இடத்துக்கு வரக்கூடிய ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை பேர் இதுல நம்ம பங்கெடுத்திருக்கிறோம்? இலையை கூட்டி தண்ணீரை நினைத்து அதை சீர் செய்து தூசியை இந்த ஹாலுக்குள்ளார பெருக்கி சேரெல்லாம் துடைத்து சேரெல்லாம் கரெக்டாக விரித்து கார்பெட்டை விரித்து மைக்கெல்லாம் செட் பண்ணி அப்பா ரசத்தை ரெடி பண்ணி இந்த போர்ட்ல எழுதுறதை எழுதி இப்போ இன்னும் புது வேலை இன்னையிலேருந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். புக்கு லைப்ரரியில் இருக்கிற புக்கெல்லாம் இண்டெக்ஸ் போட்டு அதுல ஒரு பேப்பர் எடுத்து, இது போக நாம் நம்ம கன்னியாகுளம் வேதாம பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொரியர் டெய்லி போகுது. அந்த பாடங்களை திருத்தி அவர்கள் ஜஸ்ட் போறது இல்லை, அதை நம்ம வந்து ஒரு கவர் போய் கடையில் போய் கவர் வாங்கிட்டு வந்து அதை உள்ளே வைத்து போட்டோ காப்பி எடுத்து எழுதி அதை கொண்டு போய் கொரியர்ல போட்டு வருகிற ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு எல்லா வேலையும் இருக்கிறது. 8 மணிக்கு காலையில் வந்து உட்கார்றோம். ஃபேன் போடுவதும் அது ஒரு வேலை, ப்ரொஜெக்டர் பட்டன் ஆன் பண்ணுகிறது ஒரு வேலை, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுகிறது ஒரு வேலை. தானே நடந்துடல. இதெல்லாம் நமக்கு இங்க பிஎம்எஸ் ஆட்டோமேஷன் கிடையாது. மேனுவலாகத்தான் எல்லா வேலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு ஆள் அங்கு செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உறுப்பினரும் ஏதாவது ஒண்ணு செய்யணும். நான் இங்க இருக்கிறேன், இதை நான் பார்த்துக்கிறேன், இந்த பொறுப்பை எனக்கு கொடுங்க. இந்த கார்பெட்லாம் விரிக்கிறது என்னுடைய வேலை, ஃபேன் ஆன் பண்றது என்னுடைய வேலை, ஆஃப் பண்றது என்னுடைய வேலை, முடிந்ததுக்கு அப்புறம் சேர் எல்லாம் போட்டு வைக்கிறது என்னுடைய வேலை, இதெல்லாம் கூட்டுறது என்னுடைய வேலை, இலையெல்லாம் பொறுக்கி எடுக்கிறது என்னுடைய வேலை, வால் கிளாக்ல பேட்டரி மாட்டுகிறது என்னுடைய வேலை, ஜன்னல் எல்லாம் மூடுகிறது, அந்த ஸ்கிரீன் எல்லாம் திறந்து வைக்கிறது என்னுடைய வேலை. இதெல்லாம் வேலைதான். இது தானே நடந்துடல. உள்ள வரும்பொழுது நேர்த்தியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதை ஒவ்வொன்றையும் நம்ம செய்து கொண்டுதானே இருக்கிறோம். ஒவ்வொன்றையும் செய்து கொண்டு இருக்கிறோம். எதையும் விட்டுல. தானா நடக்கவே இல்லை. வரும்பொழுது சந்தோஷமா இருக்கு, அழகா இருக்குன்னா அது ஒரு ஆள் பின்னாடி இருந்து செய்து கொண்டு இருக்கிறது. அதற்கு பின்னாடி அத்தனை பேர் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற இடங்கள்ல எப்படியோ தெரியல. ஆனா நாம தேவனுடைய பிள்ளைகள்,
நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதில் நான் மிகவும் கவனமா இருக்கிற ஆள். இங்க இருக்கிற கலர் முதற்கொண்டு நம்ம சூஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணணும். ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணணும். இந்த கலர்ல தான் இது இருக்கணும், இந்த கலர்ல தான் இது செய்ய வேண்டும். ஏனென்றால் உள்ளே வரும் பொழுது கட்டிடத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விடக்கூடாது. இல்லைன்னு சிலர் வரும்போது வாசல்ல விழுந்துருவாங்க. என்னன்னா கட்டடம் அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். கட்டிடம் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடாது, ஆனால் நேர்த்தியா இருக்க வேண்டும். அதனாலதான் ஒவ்வொரு கலரையும் நம்ம கவனிச்சிருப்போம். யோசிச்சு 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 நம்ம அதை செய்து உள்ளே வரும் பொழுது தொழுகைக்கு இம்பார்ட்டன்ஸை ஒழிய கட்டடத்துக்கு இம்பார்ட்டன்ஸை நம்முடைய போக்கஸ் மாறிவிடக்கூடாது. இவ்வளவு கவனித்து செய்கிறோம் என்றால் எல்லாவற்றிற்கும் அதுக்கு பின்னதாக அதுல நோக்கம் இருக்கிறது. தேவன் மகிமைப்பட வேண்டும். அப்ப தேவன் மகிமைப்பட வேண்டும் என்றால் என்னுடைய பங்கு அதுல என்ன இருக்கிறது? எதை செய்ய முடியும்? ஏதாவது செய்ய முடியுமா? நான் எப்படி இன்வால்வ் பண்ணிக்கொள்ள முடியும்? இந்த கர்த்தருடைய பந்தி முடிஞ்ச உடனே கழுவுறது ஒரு வேலை, அது ஒரு வேலையாக செஞ்சு பாருங்க, அப்ப தெரியும். அது செய்தால்தான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரியும். அதுல இருக்கு காணிக்கை என்றது, அதை கொண்டு போய் சர்ச் அக்கௌண்ட்ல கொண்டு போய் டெபாசிட் பண்றது, சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன வேலைகள். ஆனால் அது வேலை. அதை செய்யாமல் இருந்தால், ஒரு நாள் காலையில குப்பை அள்ளி போடுறவங்க வரலைன்னா வீடு என்னத்துக்காகும், நாளி போகும். குப்பை எல்லாம் அள்ளி போடுறது ஒரு வேலையான்னு நீங்க கேட்கலாம். அள்ளி போடாம விட்டு பாருங்க ஒரு நாள், அப்ப தெரியும் ஏன் குப்பை போடுற ஆள் வரலன்னு. அப்ப கேள்வி வரும். இப்ப சபைக்குள்ள ஸ்பிரிச்சுவல் மாத்திரமல்ல, பிசிக்கலும் நமக்கு தேவை. பிசிக்கலான தேவை அங்க இருக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் அங்கு வருகிறது. நான் சபைக்கு ஏன் வருகிறேன்? வர வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. சபைக்கு ஏன் வருகிறேன்? ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நான் வளர வேண்டும் என்று வருகிறேன். சபைக்கு ஏன் வருகிறேன்? இது ஒழுங்காக நடைபெற வேண்டும் என்பதற்காக வருகிறேன். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12ல இருந்து நான் வாசிக்கிறேன். அதுதான் நம்ம தொடக்கத்தில் நம்ம வாசிச்சோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12ல இருந்து 14 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். எப்படி எனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமா இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுதியாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. அதனாலதான் சபை என்கிற ஒரு சபையானது தீர்மானமாக சரியாக நேர்த்தியாக செயல்பட வேண்டும் என்றால் எல்லா அவயவங்களும் தன் தன் வேலையை செய்ய வேண்டும். அந்தந்த வேலையை அந்தந்த அவயவங்கள் செய்யவில்லை என்றால் அது முடங்கி போகும். 2 வேலையை 3 வேலையை ஒரு அவயவம் செஞ்சுச்சுன்னா அந்த அவயவம் எவ்வளவு நாள் அந்த வேலையை செய்யும்? பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். சின்ன சின்ன வேலை, சின்ன சின்ன வேலைகள் அது நான் செய்யறேன், என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். பெரிய வேலைன்னு யாரும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஏதாவது ஒரு வேலை, நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அல்லது நான் சனிக்கிழமை சாயந்தரம் வந்துடுறேன், இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் போயிடுறேன். இல்ல காலையில நான் ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு வரேன், 6 மணிக்கு வரேன், 5 மணிக்கு வரேன், இதெல்லாம் முடிச்சுட்டு நான் போயிடுவோம். அந்த பொறுப்பு நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் சபையானது ஒரு மனிதனுக்குரியது அல்ல. இது சபை, ஒரு ஒன்மேன் ஷோ இதுல கிடையாது. அத்தனை பேரும் வளருகிற அத்தனை பேருக்கும் அவரவர்களுக்கு அந்தந்த பொறுப்பும் அந்தந்த கடமையும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக 4வதாக நான் ஏன் சபைக்கு வர வேண்டும்? காரணம், நான் முன் உதாரணமாக இருக்க வேண்டும். ஐ ஷுட் பி a good example. மற்றவருக்கு நாம் முன் உதாரணமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேகமாக குறிப்புகளை மாத்திரம் நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுடைய தகவலை வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் நான் முன்னுதாரணமாய் இருக்க வேண்டும். நான் ஒருவருக்கொருவர் சிறந்த முன்னுதாரணமாய் இருக்க வேண்டும். உலகத்தில் இருப்பவர்களுக்கு நான் முன்னுதாரணமாய் இருக்க வேண்டும். சபையிலே மாத்திரம்தான் ஜனங்களுக்கு ஒருவரை ஒருவர் நான் நேசிக்க கற்றுக்கொள்ள முடியும், ஒருவரை ஒருவர் நான் ஊக்குவிக்க முடியும். அந்த ஒரு வசனத்தை என்ன வாசிடலாம்? எபிரேயர் 3:13 வாசிங்க. எபிரேயர் 3:13. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்னப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஒருவருக்கொருவர் நான் புத்தி சொல்வதற்கு சபையிலே தான் அதை செய்ய முடியும். ஒருவரை ஒருவர் நான்
கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது ரோமர் 15:14 இருக்கிறது. ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் திரும்பி ஓடுறது கிடையாது. ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்த நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப அவசியம். எபேசியர் 4:32 வாசிங்க. எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மனவுருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் நாம அந்த கம்பேஷனேட், பி கம்பேஷனேட் வித் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பு செலுத்தி புரிந்து கொண்டு, இது நம்முடைய சபை, நாம் உறுப்பினர்கள், ஒரு சரீரத்தில் இருக்கிறோம் என்கிற அந்த கம்பேஷனேட்டை நாம் வைத்திருக்க வேண்டியது அவசியம். இது சபைக்குள்ளே மாத்திரம்தான் அது நடக்கும், வெளியே அது நடக்காது. ஏன் நான் தொழுகைக்கு வருகிறேன், வீட்டில் உட்கார்ந்துருந்தா எனக்கு நேரம் போகலன்றதுக்கு வரல. வீட்டில் இருந்தா ஊழியக்காரர் ஃபோன் பண்ணி ஏன் வரலன்னு கேட்டுருவாருங்கிறதுக்காக நான் வரல. என்னுடைய நேரம் போவதற்காக, நேரத்தை கழிப்பதற்காக, பாட்டு கேட்பதற்காக, செய்தி கேட்பதற்காக, சும்மா இல்லாம வந்துட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. தேவனுடைய கட்டளைக்காக நாம் வருகிறோம். அவரை தொழுது கொள்ள வருகிறோம், அவரை போற்ற வருகிறோம், அவரை பாராட்ட வருகிறோம். என்னுடைய வாழ்க்கையில அவர் செய்த எல்லா நன்மைகளையும் சொல்லி அவரை துதிக்க வருகிறோம். அது கட்டளையா இருக்கிறது. இரண்டாவதாக, என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில நான் வளருவதற்காக நான் வருகிறேன். சபை சீராய் செயல்படுவதற்கு நான் வருகிறேன். கடைசியாக, மற்றவர்களுக்கு சிறந்த முன்னுதாரணமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் வருகிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாவருமாய் நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருக்குள்ளாக நாம் இந்த முடிவுக்கு கொண்டு வருவோம். உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவீர் என்ற பாடலை நாம் பாடுவோம். உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவீர், சொல்லதில் கூறுவீர், வாழ்வதில் சாதிப்பீர், இயேசு தேடும் நபர் இவரே என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவீர், சொல்லதில் கூறுவீர், வாழ்வதில் சாதிப்பீர், இயேசு தேடும் நபர் இவரே. பரமன் பேரிலே பற்று கொண்டோரெல்லாம் எளிதில் புரிவார் அவரின் வாரத்தை. உலகின் பேரிலே இயேசுவின் அக்கறை தமதாக்கியவர் வாழுவார் வாழுவார். உண்மையாடியவர் இயேசுவை அறிவார், தம்மையே அவர் அழிப்பார். தேசங்கள் தீவுகள் பல பிராந்தியங்கள் பாவத்தால் நிறைந்து சாபமாகிறது. பிறப்பின் வாயிலே நிற்கத்தக்கதாக தேவன் தேடும் அவர் நம்மிலே யாதாரோ. உண்மையாடியவர் இயேசுவை அறிவார், தம்மையே அவர் அழிப்பார். செல்வம் சிறப்பு நற்குடி பிறப்பு செல்வாக்கு அந்தஸ்து பாடாடோ பவஸ்து யாவையும் பேரினும் சாகையில் என் செய்து உலகின் சம்பத்து குப்பை என்று சொல்வீர். உண்மையாடியவர் இயேசுவை அறிவார், தம்மையே அவர் தொழுகைக்கு